டேய், என்னடா சொல்ற? நம்ம சகாராஜோட தங்கச்சியா அது? அட ஆமாண்டா, காலைல முழிச்சு வெளிக்கு போக நான் செம்பெடுத்தேன். அந்த நேரத்தில் ஸ்டெல்லா கையில் பைய எடுத்துட்டு ஏதோ அவசரமாக ஓடிச்சுடா. நீ சொல்றத பார்த்தா அவ யாரு கூட ஓடி போய் கல்யாணம் பண்ண போற மாதிரில இருக்கு. டே அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைடா. சகாயராஜ் தங்கச்சியாக பிறந்துட்டு இதெல்லாம் சாத்தியமா என்ன? கொன்னுட மாட்டான். அதெல்லாம் அவன் தம்பி ஆரோக்கியராஜே கொன்றுவான். இருந்தாலும் என்ன இருந்தாலும் கௌரவ வெறி முன்னாடி பாசமெல்லாம் பறந்து போயிடும்டா. அவனோட ஃப்ரெண்டு மேத்யூ தங்கச்சி எப்படி இறந்தான்னு தெரியும்ல. அட ஆமாண்டா, அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன். எப்படி இறந்தா? மேத்யூக்கு அவன் தங்கச்சி சர்ச்சில் ஒரு பையனை லவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. இதை மேத்யூ சகாயராஜ்கிட்ட சொல்ல, சகாயராஜ் அவனுடைய தந்திரத்தினால அந்த பையனையும் பொண்ணையும் கொன்னுட்டு எங்கே போட்டானே தெரியல. இந்த விஷயத்த அவன் மேத்யூக்கிட்ட கூட சொல்லலை. ஓ, அதனால தான் மேத்யூவும் சகாராஜும் பேசிக்கிட்டே இல்லையா? அட ஆமாண்டா. கொஞ்ச நாளா ஊரே அமைதியா இருக்குல்ல? ஆமாண்டா. ஏய், சகாயராஜ் தங்கச்சிடா. ரூபி. வந்துட்டேங்க. ஏய் ஆரோக்கியா. அதோ வரேண்ணா. சொல்லுண்ணா. ஏய், தங்கச்சிக்கு இந்த சாரி நல்லா இருக்குமான்னு பாரு. நீயும் சாரி வாங்கிட்டு வந்திருக்கியா? நானும் தங்கச்சிக்கு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் நான் முன்னாடியே சொல்ல? ஏங்க, நீங்க எங்க சாரி வாங்கியிருக்கீங்க? அங்க பாருங்க, அவ வேற யாரோ வாங்கி கொடுத்த சாரியை கட்டிட்டு வந்து நிக்கிறா. இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. ஏன் மாமா, இந்த விஷயத்தை கூட உங்க மூத்த பிள்ளைகிட்ட கேட்க மாட்டீங்களா? ஏ ரூபி, அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ முதல்ல உள்ள போய் குழந்தைய பாரு, முடிச்சிட போறான். ஏண்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்தா அவனுக்குள்ள பிரச்சனை பண்ணிருக்காங்க. எங்க ரூபி அண்ணி இருக்கிற எல்லா இடமும் இப்படிதான் கலவரமா இருக்கும். இவ்வளவு நாள் இருக்கிற என்னாலேயே அவங்கள புரிஞ்சுக்க முடியல. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அவசரப்பட்டோன்னு யோசிக்கிறேன். நீங்க ஏன்பா வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. என்னை மன்னிச்சிருங்கண்ணா, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் வேற மதங்கிறதால நீங்க ஒதுக்க மாட்டீங்கன்னு தான் இப்படி பண்ணிட்டேன். உன் சந்தோஷம் தான்மா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓ, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மாமா அங்கேருந்து ஆசீர்வாதம் மாட்டாருமா, வாங்கிக்கோ. இப்படி நீங்க சிரிப்பால அடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலண்ணா. ஊருக்குள்ள எல்லாரும் உங்களை அப்படி இப்படின்னாங்க, இங்க வந்து பார்த்தா நீங்க ஐயோ ஐயோ. ஐயோ, அமைதியா இருயா, போற்ற போறாங்க. ஸ்டெல்லா அண்ணா, இப்போ நீ சந்தோஷமா இருக்கியாம்மா?
அப்ப சிரி ஸ்டெல்லா, ஆ? சிரிச்சு சந்தோஷமா இரு ஸ்டெல்லா. சும்மா சிரினா எப்படி சிரிப்பா? கவுண்டமணி செந்தில் மாதிரி எதனா காமெடி பண்ணுங்க, சிரிக்க போறா. மாப்பிள்ள ரொம்ப வெகுலி போல இல்ல ஸ்டெல்லா? ஆனா ரொம்ப நல்லவர்ண்ணே. என்ன அமரன், இமான் அதுக்குள்ள எல்லாட்டி பழகியாச்சா? ஆ நண்பா, வா நண்பா. வாங்கண்ணே. வாங்க நீ. வாங்க நீ. நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? ஆ அப்பாவா? நல்லா இருக்காரு. குழந்தையா? இப்போதானே 5 வருஷம் ஆயிருக்கு, சீக்கிரம் வந்துருவாங்க. வாயா வாயா. அமரன் நம்ம தோஸ்து தான். நானும் க்ளோரியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு ஸ்டெல்லா சொன்னான். அதனால தான் அவங்க யார்ட்டையும் சொல்லலை. நானும் ஸ்டெல்லாக்கு அண்ணன் தானே. புது மாப்பிள்ளை பார்த்து கண் கலங்காமல் வச்சுக்கோங்க. ஆ புரியுதா? சரிண்ணே. ம். டேய் என்னடா அவன் தங்கச்சி வேற மதத்துக்காரனை கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டான்? சகாயராஜ் மூலக்காரையா, அவருக்கு எப்போ எதை பண்ணணும்னு நல்லா தெரியும். அதுவும் சரிதான். எப்போ பார்த்தாலும் பீச்சுக்கே கூட்டிகிட்டு வர? நேச்சர் கூட நம்ம இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இந்த கடலில் தான் இருக்காருன்னு எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. நேச்சர் கூட ஒரு வகையில் கடவுள் தான் இல்லை? ம், நேச்சர் தான் கடவுளே. ம் ம். அனி, ம் சொல்லுடா. எங்கள் அப்பா எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? கிணத்துல தடுக்கி விழுந்துட்டாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா நான் குழந்தையா? அதை எல்லாரையும் மாதிரி நீ வேணா நம்பலாம். இறந்தது எங்கள் அப்பா. என்னால் அந்த போய் நம்ப முடியாது. அப்போ இமான் பெரியப்பா சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாவும் சகாயராஜ் பெரியப்பாவும் தான் கொண்டு இருப்பாங்க, நீ நம்புறியா? இமான் மாமா சொல்கிறத நான் ஏன் நம்பக்கூடாது? சரி, ஏன் இப்படி அமைதியாகவே உட்காந்துருக்க? ஏதாவது பேசலாம்ல? உன்னை எல்லாரும் வேஸ்ட்னு சொன்னாங்கடா, அப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நம்புறேன். நீயே ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பியா? போதும், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கிளம்பி வீட்டுக்கு. யாரா கண்டுபிடிச்ச இந்த பொண்ணுங்களெல்லாம்? இதுல வேற பெண்கள் தான் இன்பம்னு மேற்கோள் வேற. இருக்கவங்கிட்ட கேளுங்கடா, கொஜரி கொஜரி எழுவோம். என்கிட்ட கேளுங்கடா. இந்த உலகத்துல ஆனியோட சிறந்த பொண்ணு யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். ஏய், நீ இன்னும் கிளம்பலையா? ஏன் இன்னும் என்ன கழுவி ஊத்துறதுக்கா? சிகரெட் எடு, சிகரெட் எடுடா. எத்தனை தடவை சொல்றது ஸ்மோக் பண்ணாதேன்னு? கசக்கிட்ட காஸ்ட்லிடி. நான் உன்கிட்ட பேசுறனோ இல்லையோ, இன்னொரு தடவை நீ ஸ்மோக் பண்றத பார்த்தேன், அதுதான் கடைசி நாள். நான் பண்ண தப்புக்கு உனக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? சி, மின்ட் பாக்ஸ் கொடு. குடுடா. இதுக்கு முன்னாடி இந்த பிராண்டை உன்கிட்ட பார்த்ததே இல்லையே. அது ஜஸ்ட் வெறும் மின்ட் பாக்ஸ் தான். சி, ஏய், பாய் ஒரு மாதிரி நமன் இருக்கு. அதுக்கு மின்ட் மட்டும் 2 எடுத்து தந்துடுறேனே, குடுமா ப்ளீஸ். வரல.
பாய். இது அடிக்க தாண்டி ஒன்று அமுச்சு விட்டேன். இரு நானும் வரேன். ஏ ஆனி நில்லு. உன் ஸ்பீச்சை கேட்டு நான் தெரிஞ்சுட்டேன். என்ன நம்பு. ஏ ஆனி உன் ஹெல்மெட் என்கிட்ட தான் இருக்கு. நில்லு ஆனி. எனக்காக தான் நிற்க மாட்டேன். உன் ஹெல்மெட்டுக்காக தான் நிற்கலாம்ல. கொஞ்சம் யாருன்னு பாருடா, நான் இங்க வேலையா இருக்கேன். வாங்க மாமா. அம்மா மாமா வந்திருக்காரு. வாங்கம்மா. வாண்ணே, நீங்க வாங்க உள்ள வா. உட்காருண்ணே. வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? பில் ஃபோல்டர் கம்பெனி எப்பவும் போல் நஷ்டம் இல்லாமல் போகுது. பட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. படம் வாங்ககிட்ட பேசிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் சார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடலாம். அப்படியா? பார்த்துட்டா போகுது. போடுப்பா, பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கோம். செட் ஆச்சுன்னா விற்றுருவோம். நம்பவே முடியலையே அண்ணே. உண்மையாதம்மா சொல்கிறேன். அண்ணா நான் ஒரு உற்சாகத்துல சொன்னேன். அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு உன் படத்தை தியேட்டர்ல பார்க்க போறோம்னு சொல்லு. ஆமாம் ஸ்டெல்லா. ஆனிக்கு வேற கல்யாண வயசு வந்துருச்சு. நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேண்ணே. வரன் வந்திருக்கு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அண்ணா ஜூடு. சரிம்மா, நான் கிளம்புறேன், அப்புறம் வரேன். ஹலோ. உங்க அப்பா என்னடி நினைச்சிட்டு இருக்காரு? உனக்கு வேற ஏதோ மாப்பிள்ளை பார்க்கறாராமே. என்னடா புரியல. நம்ம லவ் பண்ணனு எல்லாருக்கும் தெரியும்ல. ஹே இரு. என்னடா ஃபோன் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கற? எனக்கு ஒன்றும் தெரியாதுடா. ஏய், நீ இல்லாத லைஃப் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலடி. உங்க அப்பாவோட பேச்சு கேட்டு என்ன கைட்டி விட்டுறாதடி. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. போனை வை முதல்ல. ஹலோ. ஏய் ஏய். ஐயோ, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேற. ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகி தொலைது. இது யாரு? இவன் வேற போச்சா? என்னண்ணே இப்போ என்ன சொல்ல போறியா? இந்த தடவை கண்டிப்பாக காசு கொடுத்துட்ற ராஜரத்னம். நான் எப்படிண்ணே உன்னை நம்புறது? 6 மாசமா வெறும் காரணத்தை மட்டும் தான் கட்டிட்டு இருக்கியா? படம் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கப்பா, முடிச்ச உடனே கொடுத்துட்றேன். என்னைக்குன்னு கரெக்டாக டேட்டை சொல்லுண்ணே. நீ அடுத்த வாரம் சனிக்கிழமை வீட்டுக்கு வா, சிங்கிள் பேமெண்ட்டில் தரேன். சிங்கிள் பேமெண்டா? நம்பவே முடியலண்ணே. ஒரு பையன் நம்மளை நம்ப மாட்டானே. சரிண்ணே, என்ன ஆகுன்னு தான் நான் பார்க்குறேன். என்னண்ணே இந்த முறையாவது தந்துடுவாங்களா காசு? இல்லைன்னா சொல்லண்ணே, தூக்கிடுவோம். ஏண்டா, வேகத்தை விட விவேகம் தாண்டா ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? அண்ணா தானே காசு. இப்போ எப்படி காசு வந்துச்சு? அது தூக்க வேண்டிய தூக்குனா எல்லாம் சரியா வருது. அம்மா, நான் தான் ஜூட லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏய் கோவப்படாதடி. இந்த ஜூடுன்னு பேரை கேட்டாலே உங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானும் பல தடவை அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அவர் கேட்குற மாதிரியே இல்லை. நீ முதல்ல அவன்கிட்ட கேளு, அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இதை பாரு, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். எந்த ஒரு பிளானும் போட்டுறதா சொன்னா கேளு. ஹெவனுக்கு போலாம் மச்சி. நான் வேணா உனக்கு பிடிச்ச பல்பம் பாயிண்ட் வாங்கி தட்டா? ஹேய் ஹாய், நீ போன வாரம் கைட்டி விட்டல அனு? ஆமா. அந்த பொண்ணு ஃபேமிலியோட வந்துருடா. ஐயோ. ஓ, 4 அண்ணனுங்களா? 4 பேருமா வந்திருக்காங்க. மச்சான், உன்னை தான் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன்.
நீ பாரு ஏய் மச்சான், ஏய். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சரா. இங்க வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுவாளா? என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். யாரையும் காணோம். டேய் ஜூட் மாறி முத்து. டேய் ஐயோ மாரிமுத்து, மா கால் மீ ஜூட் மா. ஐ அம் வொர்க்கிங் இன் கார்ப்பரேட் கம்பெனி யூ நோ. பிபிஓ தானே? பிபிஓவா? அம்மா அது 3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் ஐடில மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே ஒண்ணுதான்டா. எல்லாமே ஒண்ணுதானா? நல்லா செஞ்சு பாருங்க அப்ப. சரி, ஏன் இவ்ளோ நேரம்? அது ஓட்டி வச்சிட்டாங்களா? ஓ, அதான் லேட் ஆயிடுச்சுமா. எங்க பிரியாணி கடையிலையா? லேட்டா மறந்துட்டேனே. சரி போ. என் பையனுக்கு ஒழுங்கா ஒரு பொய் கூட சொல்ல தெரியல. சொல்லுமாமே, நான் பைக்கா? ஆமா மாமே, பைக் தான். உனக்கு ஏதாவது எமர்ஜென்சினா என் வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்துக்கோ. டேய், உன் வண்டி எடுத்ததாண்டா என் லைஃபுக்கே எமர்ஜென்சி. ஏற்கனவே உடஞ்ச கலை இப்பதான் விட்டு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல வண்டி தான். 14 வருஷம் முன்னாடியா? வீட்டில் பேசுனியா? அனி, என்னடி ஆச்சு? வீட்டில் பேசுனியா இல்லையா? எங்க அப்பா கிட்ட அப்படி என்னடா பண்ணி வச்ச? இவ்ளோ வருஷம் ஆயும் உன் மேல கோவம் கொஞ்சம் கூட அவருக்கு குறையல. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. அப்புறம் ஏன் உன் பேரை சொன்னாலே அவர் முறுக்கிட்டு போறாரு? நான் பல தடவை மாமா கிட்ட கேட்டுட்டேன் அனி. அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. வேற நான் என்னதான் பண்றது? எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. நீ ஏன் எதுவும் யோசிச்சிடாத. எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ஒரு வேஸ்ட்டா. எதுக்கு மூஞ்ச பண்ணி இப்படி தொங்க போட்டுட்டு இருக்க? என் மாமன் கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போது என் பேரை சொன்னாலே காண்டா வராராண்டா. நான் என்ன பண்ணி வச்சேனே தெரியல. இப்ப எதுக்கு இந்த நகைப்பு? உனக்கு தெரியாதா? உனக்கு ஞாபகம் இல்ல? அப்போ என் கண்ணை நல்லா ஒத்துப்பார். டேய், யாரோ தலையில வெளிச்சத்தை காட்டு வராங்கடா. டேய், என்ன காப்பாத்துடா. டேய், என்னப்பா எல்லாம் நல்லா சரக்கா? நல்ல சரக்கு அந்த அடியிலான்னு பாரியா? புரியுது, நான் கிளம்புறேன். மச்சான் பேசுதுங்கிறா. எப்போ எனக்குற இல்லை. என்னடா மேலாம் கை வைக்கிற? ஏய், மார்க்ல நில்லு. ஆமா, எப்படி நீ கை வச்ச? நான் கை வச்சா மட்டும் வைக்கணும் போகுது. அண்ணே, அவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு மாடியில் கேக் வெட்டிட்டு இருக்காங்க. நானும் அந்த வயசை கடந்து தான் வந்திருக்கேன். நாங்கள் பண்ணால் அதை என்ன பண்ணுற போகிறான் அவன்? நான் பார்த்துக்கிறேன். இவனுக்கு இப்படி தான் மாமா, யாருக்கிட்ட என்ன பேசுனே தெரியாது. புரியுதுப்பா, தெரியாமல் தானே பேசுகிறான். இவனுங்களும் ஒன்ன மாதிரி தான். 10 வருஷமா ஒரே படத்தை எடுக்க வக்கில்லாத மாதிரியா தெரியாம பண்ணிட்டானுங்க. அதை விடு மாமா, முடிய வாரிட்டு சே தலைய வாரிட்டு கீழே போங்க. தலையை வாரிட்டேன்னா நீங்க இருந்து கீழே போயிடலாம். நீ வாருமாம்மா, வாரினா நல்லா சூப்பரு. அதான் பூசணிங்க மாதிரி அழகாகிறாரு. கிளம்புறாரு.
இதே மாதிரி தான் எங்க அப்பனை பின்னாடி எட்டி வச்சு கொண்டீங்க. உன்னையும் அந்த சகாயராஜ நான் சும்மாவே விட மாட்டேன்டா. எங்க அப்பனை கொன்னது இந்த ஆள் தான்டா. டேய், அப்பவே ஏதாச்சும் பண்ணி என்ன தடுத்துருக்கான்லடா. டேய், நாங்க அன்னைக்கு தடுத்த நாள் தான் அந்த ஆள் எனக்கு உயிரோட இருக்காரா. ஆமா மாமி, இல்லைன்னா அன்னைக்கு அவரை கொண்டு இருப்பேன். அவ்வளோ வெறியில இருந்தேன். என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை நானே கொண்டு வந்து விட்டேன். சத்தியமா சொல்றேன். அவ்வளவுதான். அவரோட பொண்ணை கண்டிப்பா எனக்கு தரமாட்டாரு எங்க மாமன். எல்லாம் போச்சு. ஆனி இல்லாம என்னால வாழ முடியாதுடா. டேய் ஜூடே, நாங்கள் இருக்கப்போ அப்படிலாம் விட்டுருவோமா? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சொல்றேன். சொல்லுப்பா. சார், டைரக்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா. கதை சொல்லுப்பா. இவர் ப்ரொடியூசர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவரே நாளைக்கு ப்ரொடியூசர் ஆனார்னா என்னை வச்சு படம் எடுப்பார்ல. அதுக்காக நம்ம எதுவும் பண்ணாமல் சும்மா காத்துக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்கும். டேய், மாமா இறந்து போயிட்டாராண்டா. என்னாச்சுமா? ஆக்சிடென்ட். எலிசபெத் ஃபோன் பண்ணா. லாரியம்மா? சீக்கிரம் கிளம்பி வா. நாம தான் முன்ன இருக்காங்க, எல்லாம் பண்ணணும். தம்பி இரு. உள்ள கொண்டு போங்க. ஆக்சிடென்ட் ஆன பாடி உள்ளலாம் வரக்கூடாது, வெளியிலே இருக்கட்டும். நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு? ஜூட், இது அவர் கட்டின வீடு. நீ அவரை உள்ள கொண்டு போ. சரி மாமா. சரி தள்ளு. நல்லது சொன்னா எங்க கேட்குறாங்க. சகாயராஜன் இன்னும் வரலையா? மாலை வாங்க போயிருக்காரு. புருஷன் இல்லாம இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மூஞ்சிலே முடிக்காத. டேய், என் பொண்டாட்டிட்ட சொல்லிராதடா, பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய், கடைசி வரைக்கும் என்கிட்ட பேசாமலே போயிட்டியடா. டேய் தம்பி, ஆரோக்கியராஜ் எப்படி இருந்தாரு? உன்னதான்பா கேட்குறேன். இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே. இவர் நம்ம கனவுல வந்தவராச்சே. இவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி என்னன்னு சொல்றது? ஹலோ, வந்துட்டே இருக்கேன். போயிட்டாரா? நான் வராத கனவு எனக்கேண்டா வந்துச்சு. ஆமா, பாடி எப்போ எடுக்கிறாங்க? அது ஊர்ல இருந்து யாரோ தெரிஞ்சவங்க வராங்களாம். அதனால நாளைக்கு காலையில தான் எடுக்கிறாங்களாம். ஓ சரி சரி. நல்லா வாழ்ந்த மனுஷன். விதி என்ன பண்ணுறது? மச்சான், உனக்கு அழுக வரலையாடா? அதானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குதுடா. ஆனியை பாடுறா,
பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. அதை பார்த்தாதான். ஆஃபீஸில் லீவ் சொல்லிட்டியா? இல்லைடா, மெயில் போடணும். போடு, எல்லாம் ஒன்றா போட்டுருவாங்க. டேய் மச்சான், யாரா இவனுங்க இவ்வளோ வெறப்பா நிற்கிறாங்க? அவன் பேர் சகாயராஜ், என் பெரிய மாமன். என் எதிரியே அவன் தான். நீ அவங்ககிட்ட பேச மாட்டியா? உங்க அப்பனை ஒருத்தன் கொண்டுட்டான்னு தெரிஞ்சா நீ அவங்ககிட்ட பேசுவியா? அப்பனை கொண்டுட்டானுங்களா? இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது. படம் இருந்து போலாம். தம்பிங்களா, வந்தவங்களுக்கு கொஞ்சம் டீ எடுத்து கொடுங்கப்பா. டீ எடுத்து குடி. உனக்கு வேணும்னா சார் இந்தாங்க சார், டீ குடி. சூடாக இருக்கு, பார்த்து குடிங்க சார். ஏய், நான் அவங்களுக்கெல்லாம் டீ எடுத்து குடிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. வட சார், நான் போயிட்டு வந்துடுறேன் சார். நானா உங்கள் தங்கச்சி பையன் இவ்வளோ நாள் பொறுத்து இருந்தா இன்னைக்கு உங்களையும் அவன் அசிங்கப்படுத்திட்டு போகிறான். இவனை இனிமேலும் சும்மா விடக்கூடாது. இல்லக்கா, என் பையன் ஜூட் முழிச்சிருப்பான். அவன் நைட் ஷிஃப்ட் வேலை தானே பார்க்குறான். ஏம்மா உன் பையனா பொறுப்பான நல்ல ஆளாக போடணும்மா. அதெல்லாம் அவன் நல்ல பொறுப்பாக தான் இருப்பான். ராத்திரிக்கு யாரும் தூங்க போறதில்ல, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லை? சரி, என் தங்கச்சி பையனோட என் பையன் ஜோஷுவாகவும் இருப்பான். 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். எல்லாருக்கும் சரி தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? ம். ஓகே தான். அப்புறம் என்ன, நம்ம ஜோஷா இருக்கான்ல, எல்லாம் நம்பிக்கையாக இருக்கலாம். ஜூடு, என்னடா அதுக்குள்ளே தூங்கிட்டியா? என்ன மச்சான், தலை வலிக்குதா? ஆமாண்டா, காலையில் ஃபுல்லாக சுத்தமாக தூங்கலல்ல, அப்படி தான் இருக்கும். தூங்கினா தான் சரியாகும். சரி, இந்தா குடி, நம்ம ஐட்டத்தை போடு, எல்லாம் சரியாயிடும். சரி மச்சான், எனக்கு தூக்கம் வருது, ஆஃபீஸ் கிளம்புறேன், போயிட்டு வரட்டுமா? பாய் பாய். என்ன மச்சான் யோசிச்சிட்டே இருக்க? சாப்பிடு, நல்லதே நடக்கும். விசித்திரமான மனுஷனா இருக்கானே. உரட்டக்கூடாது. நான் இல்லையா, பொம்பளை தான். ஜூட், என்ன ஸ்டஃப் இருக்கா? அப்படின்னா என்னன்னே தெரியாதுடா. ஜெய், பொய் சொல்லாதடா, கொஞ்சம் கொடு, நான் அப்புறம் தரேன். டேய், இது வரைக்கும் அது எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததில்ல. போட. ஏய், நான் போயிட்டு ஸ்கோரிங் பண்ணிட்டு வரேன். சரியா, பார்த்துக்கடா. ஏய், யாருன்னா கேட்டா டீ வாங்கிட்டு வர போறேன்னு சொல்லு. சரியா, பார்த்துக்கடா. ஹலோ அண்ணா, ஏரியாவுக்கு வந்துட்டேண்ணா. சரி, முன்னாடி ஒரு பைக் இருக்கா? ஆமாம் இருக்கு.
என்னடா பண்ணு டேய் டேய் ஜூட் ஏந்திரா. ஏய் என்னடா மேலாம் கை வைக்கிற? இப்போ ஊரே சேர்ந்து உன் மேல கால் வைக்க போகுது பாரு. நான் சித்தப்பா பாடி எங்கடா? டேய் ஜோஷ்வா, மாமா பாடி எங்கடா? டேய் நான் உன்னைய பாத்துக்க சொல்லிட்டு போனா என்னைய கேக்குறியா நீ? ஏந்திரா முதல்ல. டேய் ஜோஷ்வா, நீ பாடி எத்தனை குத்துறா? டேய் என்னடா விளாடுற? இங்க நின்று வெட்டித்தனமா புலம்பாம நீ வெளியே போய் பார்த்துட்டு வா. நான் யாரும் முழிச்சுக்காம பாத்துக்கிறேன். கரெக்ட். நீ இங்கே இருந்து பாத்துக்கோ, நான் வந்துடுறேன். மாமா 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 எங்க இருக்கீங்க? அப்படிதான் இறந்துட்டாரு. அவரு எப்படி பேசுவாரு? எங்கன்னு தேடுறது? தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? தாத்தா ஏன் உட்காருங்க உட்காருங்க, பார்த்து பார்த்து. தாத்தா நீங்க எங்க இருங்க தாத்தா, நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். இங்கே உட்காருங்க. தாத்தா கைக்கு விடுங்க தாத்தா, விடுங்க தாத்தா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சரியா? நான் போய் ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. நான் சத்யானா. என்ன சூடு இந்த நேரத்துக்கு? ஒரு தாத்தாக்கு அடிபட்டுச்சுண்ணா. அடிபட்டுச்சா? கூட்டிட்டு போகணும்ண்ணா. எங்க? அங்கதான். ஐயோ வா வா ஏற்பா. நிறுத்துங்க நிறுத்துங்க. வாங்கண்ணா வாங்கண்ணா. ஐயோ வாங்க தூக்குங்க. எல்லாம் வருதே. தூக்கு தூக்கு. பார்த்து எந்திரிக்க போறீங்க. வாங்க பார்த்து. உட்காருங்க தாத்தா. உட்காருங்க உட்காருங்க. பார்த்து பார்த்து. ஜூடு நீ யார் ஜூடு? அண்ணே எங்க மாமா சாவுல ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. நீங்க முதல்ல இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கண்ணே. பிரச்சனை என்ன ஜூடு இப்படி சொல்ற? நீங்க வந்தாதான் நான் சொல்றேனே உங்களுக்கு, அப்புறமேல் சொல்றேனே. முதல்ல இவர் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கண்ணே. போங்கண்ணே. ஐயோ மாமா. சித்தப்பா பாடி என்ன பண்ணான்னு கேளுங்க. பாடி எங்கடா சொல்ல போறியா இல்லையா? ஒழுங்கா சொல்றா. எங்கடா இருக்கு? ஒழுங்கா சொல்றா. திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. இவன் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டான். இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க, அப்பதான் சரிப்பட்டு வருவான். மாமி என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வேற வழி இல்லை. பெரியப்பா உங்களுக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் தெரியும்ல? ஆமாம்மா. அவர்கிட்ட சொல்லலாமா? இதோ உடனே சொல்லிடுறேன். ம். சாப்பாட்டுல காரம் கம்மியா தானே இருந்துச்சு? காரம் கம்மியாவா இருந்துச்சு? மகளா ஒரு நிமிஷம் சேர்ந்து வந்துட்டு இருக்கு, அப்புறம் பேசுறேன். ஓகே. ஹலோ ஏங்க. ஹலோ நான் ஆரோக்கியராஜ் பிரதர் சகாயராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க. ஆரோக்கியராஜ் பாடியை நைட்லேருந்து காணும் சார். என்னது பாடியை காணோமா? ஆமாம் சார். என்னங்க சொல்றீங்க? ஒருத்தனை நம்பி விட்டுருந்தோம் சார். அவன் இப்படி பண்ணிட்டான் சார். அவனை விசாரிச்சின்னா உண்மை தெரிஞ்சிடும் சார். சரி ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். சார் அது வந்து தம்பி பாடி காணுன்னு வெளியில் தெரிஞ்சா அதுக்கு கொஞ்சம் அன்அஃபிஷியலாக பண்ண சொல்றீங்களா? கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்னங்க என்ன விளையாடுறீங்களா? சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் பண்றேன். சப்போஸ் பாடி கிடைக்கலன்னா அடுத்த நாள் முதல் வேலையா வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஓகே? ஓகே சார். சார் நான் வேணா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வர சொல்லிட்டேன் சார். வர சொல்லுங்க. எஃப்ஐஆர் காப்பி கேட்பாங்க, கொடுத்துருங்க. சாரி சார். நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? கடைசியாக நான் டைம் பார்க்கும்போது ஒரு 1:30 மணி இருக்கும் சார். எத்தனை மணிக்கு தூங்குனீங்க?
1 மணி இருக்கும் சார். 1 மணி சார். நீங்க சகாயராஜ் ஒய்ஃப் தானே? நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஏன் ஸ்டே பண்ணல? அவருக்கு சுகர் இருக்குது சார். சாப்பிடாம ரொம்ப தலை சுத்துதுன்னு சொன்னாரு. டேப்லெட்ஸ் வேற எதுவுமே எடுத்துட்டு வரல. அதனால தான் சார் கிளம்பிட்டோம். சார் நாங்கள் ஒரு 11 மணிக்கே கிளம்பிட்டோமே சார். நாங்கண்ணா உங்க கேங்கில் மொத்தம் எத்தனை பேர்? கேங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் செபஸ்டியனு சகாயராஜ் அண்ணன் சார். வீட்டில் பசங்க நான் இல்லைன்னா தூங்க மாட்டாங்க சார். அதான் சீக்கிரம் போயிட்டேன். ஓஹோ, பசங்களை தூங்க வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களோ? ஐயோ சார், பசங்க தூங்கினோடனே நானும் கூட தூங்கிட்டேன் சார். உங்கள் கேங் லீடரோட தம்பி இறந்துட்டாரு, நீங்கள் ஸ்டே பண்ணல சார். அவரே ஸ்டே பண்ணல, அதான் நாங்கள் எதுக்கு இருக்கணுன்ட்டு அவர் கூட கிளம்பிட்டோம் சார். சார் எத்தனை மணி தூங்குனீங்க? சார் நான் ஐடியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நேற்று காலையில் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ஒரே தலைவலி. அதான் நைட் எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு தெரில சார். பார்த்துக்க முடியலன்னா சொல்ல வேண்டியது தானே? சொல்கிறதுக்கான டைம் கொடுக்கல சார். உனக்கு பொண்ணு தரலன்ற கோபத்தில் மாமாவோட டெட் பாடி ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டே நீ? சார் எங்கள் மாமா படி தூக்கி வச்சுட்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன்? அவன் உனக்கு மாமா, எனக்கு அவன் உயிர் நண்பன். அவ்வளோ சீக்கிரம் எவனையும் விட மாட்டேன். அவனோட டெத்துலேயே உன் மேலே பக்காவாக எவிடன்ஸ் இருக்கு. ஆனி மாரி சொன்னதுனால விட்டேன், இல்லை ஸ்டேஷனில் வச்சு உரிச்சு எடுத்திருப்பேன். சார் எதுவுமே பண்ணாத எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது சார். உண்மையாக பண்ணவனை கூப்பிட்டு வச்சு நீங்கள் விசாரிச்சிங்கன்னு வைங்களேன், அவன் கண்டிப்பாக பயப்படுவான் சார். அந்த கையை பின்னாடி கட்டுறான். ஏய் எந்திரா. கட்டு. சார் ஃபோன் சார். ஹலோ அபி, நான் யாருன்னு தெரிந்தா? யோ யாருன்னு சீக்கிரம் சொல்லியா? என்னப்பா நல்லா தூங்கிட்டு இருக்க போல? நான் தான்ப்பா ஃப்ரீசர் பாக்ஸ் ஓனரு. அப்புறம் அந்த பாடி எடுத்தாச்சா? ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்தாச்சு. அது எப்படி எடுத்துருப்பீங்க? அதான் நம்மாண்ட இருக்க. யோ என்னையா சொல்ற? பாடி உங்ககிட்ட இருக்கா? பாடியா? யோ சவப்பெட்டியா? நான் இப்போதானே அமுச்சு வச்சுக்கிறேன். தம்பி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. சவப்பெட்டி ஒரு 1/2 அடி கம்மியாயிடுச்சு. கோச்சிக்காம பாடியை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி முறுக்கி உள்ளே திரியா? அடுத்த சாவலை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே ஹாப்பி. இதனால பின்னாடி பெரிய பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். கை கட்டு சார். சவப்பட்டி 6 அடி கம்மியாக இருந்துக்கா சார், இப்படி அடிக்கிறீங்க? சி நடிக்காதரா. நீ தானடா டெட் பாடி வச்சிருக்கா? பணத்தை காணோமா? ஏண்டா பணத்தை நம்மடா தொலைப்பீங்க? சார் எனக்கு எங்கள் மாமா சகாயராஜ் மேலே தான் சார் டவுட்டாக இருக்கு. ஏய், நான் உன் மேலே சந்தேகப்பட்டா அடுத்த மேலாம் சந்தேகப்பட வைக்கிற? கொய்யால இவன் தான் நம்மளை மாட்டி விட்டுருப்பானோ? சகாயராஜுக்கு அவர் தம்பி இவ்வளோ அசிங்கப்படுத்தணும்? வேற எப்படியும் அடி வாங்க வைக்க பார்த்துட்டு இருக்கான் போல. சார் எங்கள் தாத்தா சொத்தை பிரிக்கும் போது இந்த பெரிய வீட்டை சகாயராஜ் மாமா பேரில் எழுதாம ஆரோக்கியராஜ் மாமா பேரில் எழுதிட்டாரு. அதனால சகாயராஜ் மாமா ஆரோக்கியராஜ் மாமா மேலே ரொம்ப நாளாக கான்ல இருந்தார். அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இப்போ இந்த பாடியை மறைச்சி வச்சு ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டார் சார். இப்படி நடந்திருக்கலாம்ல சார்? அப்போ இது உண்மை இல்லையா? உண்மை மாதிரியே பேசிகிட்டு இருக்க சார். சவத்தை பெட்டியில் காணோன்னா பெட்டியோட ஓனர் நான் என்ன சார் பண்ணுவேன்? டேய் நீ போ. ஒன்று சார், உன்னை எப்போ தனியாக பாடியை பார்த்துக்க சொன்னாங்க? சார் என் கூட சகாயராஜ் மாமா பையன் ஜோஷுவாவின் தான் பார்த்துக்க சொன்னாங்க.
சார் இங்கெல்லாம் சிசிடிவி வைக்கல? முன்னாடியே கேட்டேன் சார், இப்போ தான் அங்கேருந்து வெஸ்ட் வராங்களாம். அப்போ இங்கெல்லாம் தப்பு நடந்தா பரவாயில்ல. ம் ம் சார் நேற்று நைட்டு நடு ரோட்டில் நின்று கஞ்சா அடிச்சான்னு சொன்னல சார், அது இவன் தான் சார். யோ, என்னையா பெரிய தப்புண்டேன் இவன்? ஆ கஞ்சா தானே படிச்ச? ஆமாம் சார். ஆ ம் கஞ்சா படிக்கிற சார், இவன் பண்ண தப்புக்கு எதுக்கு சார் அவங்க அம்மாவை திட்டுறீங்க? வேற யாரெல்லாம் திட்டலான்னு சொல்றீங்க? சார் நான் அப்படி சொல்ல சார், எந்த அம்மாவும் தான் புள்ள கெட்டு போனலாம் நினைக்க மாட்டாங்க சார். பல்ராம், இங்க கருத்தெல்லாம் பேசக்கூடாது பல்ராம், கை தான் பேசணும். புரியுதா? புரியுது சார். உட்காருங்க. என்ன சகாயராஜ், மாடுலாம் வளர்க்குறீங்க போல இருக்கு. நல்ல விஷயம்தான். ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்க, தண்ணி வைக்க வேண்டியது தானே? சார் அதெல்லாம் என் ஒய்ஃப் ரூபி தான் பார்த்துக்கிறா, நம்ம அந்த சைடு போகிறதே இல்லை சார். சகாயராஜ், நீங்க உங்க பையனை காப்பாத்துறேன்னு சொல்லி மாட்டி தான் விட்டுருக்கீங்க தெரியுமா? சார் அவன் எந்த தப்பு பண்ணிட மாட்டான் சார், அதான். அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு? என்ன டைம் இருக்கும் பல்ராம் சார்? நீ இவனை பார்க்கும்போது சார் கரெக்டாக 3:15 AM இருக்கும் சார். சகாயராஜ், இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அவர் அசிங்கப்படுத்துறதுக்காக அவரோட பாடியை நீங்களே எடுத்திருக்க மாட்டீங்கன்னு நான் ஏன் நினைக்கக்கூடாது? சார் எங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் அவன் தம்பி சார், இந்த அளவுக்கு ஒரு அண்ணன் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த காலத்தில் எது வேணா நடக்கும் சகாயராஜ். உதாரணத்துக்கு இந்த கேஸை சைலண்டாக முடிக்கணும்னு நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. இப்போ நானே உங்களை சந்தேகப்படலையா? பல்ராம் சார், இவங்க எல்லார் நம்பரையும் வாங்கி வைங்க. ஓகே சார். பர்டிகுலர் டைமில் அந்த செல் டவர் எங்கே இருந்ததுன்னு நிதின்ட்ட சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஓகே சார். அப்படியே அந்த ஜூட் நம்பரையும் வாங்கிடுங்க. சார் நம்பர் கொடுங்க. ஹலோ, யாரு? சார் நான் ஆனி பேசுகிறேன். அண்ணியா? யாருக்கு அண்ணி? சார் அண்ணி இல்லை சார், ஆனி பேசுகிறேன். ஓ நீயா? என்ன சொல்ல போற? ஜூடு எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல போற அதானே? இல்லை சார், கண்டிப்பாக அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். என்னது அவனா? ஏ ஆனி, ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்றியா? ஓகே ஓகே. சார் எங்கள் வீட்டில் இருந்து என்னால் இதை பற்றி ஃப்ரீயாக பேச முடியாது. என்ன சார், என்ன எதுவும் பண்ணிட மாட்டீங்களே? இதை ஒருத்தனை நம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்பியா? ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வெளியே யார் கூப்பிட்டாலும் உன்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வரணும், உனக்கு தெரியாதா? இப்போ நான் ஷட்டர் திறந்துட்டு ஓடட்டுமா இல்லை வந்து உட்காருவா? வா உட்காரு. சொல்லுமா. சார் நானும் ஜூடும் சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறோம் சார். எங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை சார். அதுக்காக தான் ஜூட் இப்படி பண்ணியிருப்பானோன்னு எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது சார். அப்படியே இருந்தால் கூட ஆரோக்கியராஜா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் அவர் பாடியை ஒளிச்சு வைக்கணும்? அது மட்டும் இல்லை சார், எங்கள் அப்பாவும் சகாயராஜ் பெரியப்பாவும் ஜூடோட அப்பாவை கொண்டுட்டதா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் சார். என்னது? அதுக்காக கூட அவன் பழிவாங்க இப்படி பண்ணியிருக்கலாம்ல சார். அவன் ஒரு மாதிரி சார், என்ன வேணாலும் அவன் பண்ணுவான் சார். ஏமா, ஜூடோட அப்பாவை சகாயராஜும் ஆரோக்கியராஜும் சேர்ந்து கொண்டுட்டாங்களா? ஐயோ சார், அது ஜஸ்ட் ரூமர் சார். ஏன் சார் இன்னும் என் மேலே உங்கள் சந்தேக பார்வை போலையா சார்? போலீஸ்காரனை பார்த்து சந்தேகப்படாதன்னு சொல்றது பறவை பார்த்து பறக்காதுன்னு சொல்றதுக்கு சமம் இல்லையா சார்? சொல்லுங்க சார். அமரன் எப்படியா இருந்தாரு? யார் சார்? குமரன்.
குமரனா அமரனா சார்? ஓ குமரன்றரையும் போட்டு தள்ளிட்டீங்க. இல்லை சார், அமரன் மட்டும்தான். அப்போ அமரன்றரை நீங்க தான் போட்டு தள்ளினீங்க, ரைட்? இல்லை சார். சார், அன்னைக்கு நான், என் தம்பி ஆரோக்கியா, என் மாப்பிள்ள அமரா 3 பேரும் குடிக்கலான்னு கணத்தடிக்க போகணும் சார். உண்மையாவே நீங்க 2 பேரும் நல்லவங்க தான். நான் யார் என்னன்னே தெரியாது, ஆனா தங்கச்சி ஆசைப்பட்டான்றதுக்காக ஒத்துக்கிட்டீங்க. மாப்பிள்ள, நாமெல்லாம் முதல்ல மனுஷங்க, அப்புறம்தான் நீ இது அவன் அது. இங்கே பார், மதன்றது ஒரு பெல்ட்டு மாதிரி, அது நம்ம கட்டுப்பாட்டுக்கு தான். நம்ம மதத்தில் என்ன சொல்லுது? எல்லாரும் நல்லா இருக்கணும், எவனையும் கஷ்டப்படுத்தாது, அதானே சொல்லுது. ஆனால் இங்கே எல்லாரும் அந்த பெல்ட்டாலே அடிக்கிறானுங்க. ஆரோக்கியா, என்ன சொன்ன மாப்பிள்ள அழுகுறாரு? உலகத்துக்கு தேவை கருத்தை சொன்னேன். தண்ணி அடிச்சால உளறிட்டு கடை, தண்ணி அடிச்சால உளறிட்டு கடை. யோ மாப்பிள்ள, நீ குடி. டேய் ஆரோக்கியா, ஏன்டா கல்லு தூக்கி போட்டு விளையாடுற? நான் இல்லைண்ணா, மாப்பிள்ள தான். ஓ சரி. அன்னில நான் குடிக்கிறது இல்லை சார். நாங்கள் பண்ண சின்ன தப்பால என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தினமும் நான் வருத்தப்பட்டு தான் சார் இருக்கேன். உங்க பெரியப்பா மகன் இமான் என்ன ஆனாரு? அவர் ஏன் ஆரோக்கியராஜ் டெத்துக்கு வரல? இருக்காரா? இருக்கார் சார், ஆனால் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெல்லா கிட்ட மட்டும் பேசியிருந்ததா ஸ்டெல்லா சொன்னா. உங்கள் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லையா? அமரனும் இமானும் தோஸ்து சார். அமரனை நாங்கள் தான் கிணத்துல தள்ளி விட்டு கொண்டுட்டோம்னு இமான் நினச்சான். எங்கள் 2 பேரும் ஊரில் எல்லோரும் முன்னாடியும் போட்டு அடித்தான். அப்போதுலேருந்து அவங்ககிட்ட நாங்கள் யாரும் பேசுறதில்லை. அவனும் இங்கே கான்ட்ராக்ட் எதுவும் கிடைக்கலன்னு அவன் பொண்டாட்டி குளோரியோட வேற ஊருக்கு போயிட்டான். இமான் ஏன் ஆரோக்கியராஜ் பாடியை எடுத்துருக்க கூடாது? அப்படி இருந்தா அவன் நெக்ஸ்ட் மூவ் நான் தான். என்னது? என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லி சார். சகாயராஜ், நீங்களாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எப்போ நான் கண்ணு திறப்பறான்? இன்னும் 1 வாரம் ஆகுன்னு டாக்டர் சொன்னார் ஜூடு. சரி, காசு கட்டிட்டீங்களா? தாத்தா வெயிட் கை பாக்கெட்ல எம்மா துட்டு தெரியுமா? அவர் துட்டே எடுத்து பீஸ் கட்டிட்டேன். உங்களுக்கு ஆட்டோவுக்கு காசு எடுத்துட்டீங்களா? என்ன ஜூடு, என்ன போய் இம்மா சீப்பா நினச்சிட்டா? சார்ண்ணே, தெரியாம கேட்டேன். சரி சரி, அதை விடு. தாத்தா என்ன போன் வச்சிருப்பாரு சொல்லு பாப்போம். நோக்கியா 1100 வச்சிருப்பாரா? அதான் இல்ல. கவர் இந்த புக், ஐ இந்த ஓப்பன் த கவர். கவரா? அப்பா அந்த கவர் இல்லப்பா, இது வேற. இரு, நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கறேன். பாருங்க பாருங்க, டெய்லி ஏதாவது ஒன்று புதுசா கத்துக்கலாம்ல. Don't judge the book by its cover. ஓஹோ, ஐபோன் யூஸ் பண்றாரா? அண்ணே, இவ்வளவு கால் வந்திருக்கு. நீங்க யாருக்கா திரும்ப கால் பண்ணீங்களா? ஃபேஸ் லாக் போட்டு வச்சிருக்காரு. கண்ணை திறந்தா தான் ஓபன் பண்ண முடியும். டேய் ஜூடு, வேணாம்டா, தப்பாயிரும்டா. அண்ணா அந்த கண்ணு என் மாம்பெரிய கண்ணு, பயமா இருக்குடா. என்ன பண்றீங்க? டேய் ஜூடு, நர்ஸ் பாத்துட்டாடா. டேய் என்னடா பண்ற? நீங்க வேணாங்க, சொன்னா கேளுடா. எனக்கு கத்தின பயங்க. இது கத்திலங்க, கத்திரிதான். அண்ணா ஓடினா, எஸ்கேப் ஆயிடு. டேய் நில்றா, நானும் வரேன். எனக்கு கத்தினா பயங்க. அங்க பாருங்க, தாத்தா கூப்பிடுறாரு. ஓடு ஓடு. அவனும் கொஞ்சம் கத்திடாமா? தப்பிச்சு போடா சாமி. டேய் கால் வலிக்குதா, ஓடியார முடியல. நல்ல வேலைடா, அந்த நர்ஸ் கிட்ட மாட்டியிருப்போம். டேய் ஜூடு,
நீ பைத்தியகாரத்தனமா எது பண்ணாலும் நல்லா தான்டா இருக்கு. எல்லாரும் ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்கிறீங்க, போக போக வெறுத்துடுறீங்க. விட்றா விட்றா, பைத்தியக்காரனை யாருக்கு தான்டா பிடிக்கும்? சொல்லு அனி. கொடுங்க. குளோரின்ற பேர்லயே பில் போட்டுருவா. பில்லு. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹாய் அனி. ஹாய். என்ன இங்கே வர சொல்லியிருக்க? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்வியா? நீ கேட்டு என்னால் சொல்லாமல் இருக்க முடியுமா? கேளு அனி. நம்ம 2 பேரும் ஜூடோ விசாரிக்கிற வீடியோ நான் பார்த்தேன் சார். எப்படி வெக்கப்பட்டு இருக்க? எதா இருந்தாலும் கேளு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய தப்புலாம் பண்ணிட்டு அசால்ட்டாக இருக்க முடியாது சார். அதான் எங்கள் அப்பா இறந்துட்டார்ல, இனிமேல் நம்ம கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆமாம் அனி, ஒரு விதத்தில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. எனக்கும் சந்தோஷம்தான். அப்படியா? ஆனா நீ அன்னைக்கு அழுதுட்டு இருந்த. அது அந்த பொண்ணு உண்மையிலேயே அழுவுது சார். இதே மாதிரி தான் அனி அன்னைக்கும் அழுதுட்டு இருந்த. இப்போ கூட பாரு, உங்க அப்பா இறந்து 2 நாள் ஆச்சு. இப்போ போய் யாராவது அழுவாங்களா? இதெல்லாம் சும்மா ஆக்டிங் தானே. என் ஃப்ரெண்டு கிரண் கூட உன் ஆக்டிங்கை பார்த்து நீ உண்மையாக தான் அழுகுறன்னு நினைச்சிட்டான். நீங்க சொன்னீங்கன்னா இப்பயே அவனை போட்டு பொழுதுறோம் சார். கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா நீ நல்லா நடிக்கிற அனி, கங்க்ராட்ஸ். சரி, என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா பாடியை கலரில் அடக்கம் பண்ணிட்டு தானே நம்ம கல்யாணம் நடக்கும். ஆமாமா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம் அனி. அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். அப்போ பாடி பாடி வேணுமா? என்ன சொன்னா? பாடி எங்கன்னு சொன்னானா? கலர் கலரா நிறைய பாடி பார்த்து வச்சிருக்கேன். உன் சைஸ் மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்படியாடா கேவலமா காமெடி பண்ணுவ? சி, உனக்கு நல்லதா வேற எதுவுமே தெரியாதா? நான் இப்போ ஒன்று உன்கிட்ட கேட்குறேன், அதுக்கு உண்மையா பதில் சொல்லு. எங்க அப்பா பாடியை உன்னை பார்த்துக்க சொன்னாங்கல்ல, அப்போ ஜோஷ்வாவும் அங்கே இல்லை, நீ மட்டும்தான் அங்கே இருந்திருக்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா பாடியை நீ என்ன பண்ண? எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். நம்ம மேரேஜ்க்கு இதனால எந்த பாதிப்பும் வராது, ஓகேவா? அன்னைக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன். யாரும் அவங்க மாமாவுக்கு பண்ணக்கூடாத பண்ண முடியாத தப்பை நான் பண்ணிட்டேன். அன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருந்துச்சு அனி. யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. அப்புறம் தான் ஃப்ரீசர் பாக்ஸ் கிட்ட போய் பார்த்தா மாமா கண்ணு முழிச்சிருக்காரு. மாமா அவரை வெளியே தூக்கிட்டு போக சொன்னாரு. சரி, நானும் மாமாவை தூக்கிட்டு வெளியே போயிட்டேன். சார், இவன் தான் சார் பாடியை தூக்கியிருக்கான். நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டு இருந்தோம் அனி. நம்ம கல்யாணத்துக்கு கூட ஒரு ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னடா எல்லாரும் மாமா இறந்துட்டதா சொல்றாங்களே, ஆனா மாமா என்கிட்ட நல்லா பேசுறாருன்னு கொஞ்சமா யோசிச்சேன். அப்புறம் என்ன பண்ண? அப்புறம் நான் என்ன பண்ணேன்? அதான் ஜோஷ்வா வந்து எழுப்பிட்டானே, கனவு கட்டாயிடுச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக மாமாவை பார்க் கூட்டு போயிருப்பேன். பாத்தியா, நான் கனவுல கூட மாமா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன்னு. இதை நான் காமெடியாக தான் சொல்லியிருப்பேன். நீ என்ன அடிச்சல, அதான் சீரியஸாக சொன்னேன். இது எப்படி இருக்கு? என்ன சார் ஆச்சு?
சார் சார் சஸ்பெக்ட்ஸோட செல் டவர் டீட்டெயில்ஸ்லாம் நிதின் சென்ட் பண்ணியிருக்காரு சார். சார் ஜூட், சாரா, ஜோஷ்வா, ரூபி அவங்களோட செல் டவர் டீட்டெயில்ஸ்லாம் சந்தேகப்படுற மாதிரி எங்கேயும் வெளியே போகல சார். சார் ஆரோக்கியராஜோட ஒய்ஃப் எலிசபெத் காலையிலே வந்து டெட் பாடி மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க சார். உங்க பெரியப்பா மகன் இமான் என்ன ஆனார்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெல்லா கிட்ட மட்டும் பேசியிருந்ததா ஸ்டெல்லா சொன்னான். சொல்லுங்க சார். உங்க இமான் அண்ணாவை எப்போ கடைசியாக பார்த்தீங்க? பார்த்ததுன்னா என் ஹஸ்பண்ட் இறந்த சமயத்தில் ஒரு 18-20 வருஷம் இருக்கும். பேசுனது கடைசியாக ஃபோனில் பேசுனது சார் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஏன் அப்புறம் உங்ககிட்ட பேசலை? அதான் எனக்கும் தெரியல சார். நானும் எத்தனையோ டைம் கால் பண்ணிட்டேன். க்ளோரி அண்ணியும் எடுக்கிறதில்ல, இமான் அண்ணாவும் எடுக்கிறதில்ல. அது ஏனே தெரியல. இமான் ஓகே, அவங்க 2 பேர் நம்பர் கொடுங்க. நிதின் சொல்லுங்க சார். இந்த இமான் ஒருத்தர் நம்பர் கொடுத்தனே. ஆமாம் சார். அவர் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணீங்களா? சார் இல்லை சார், கமிஷனர் ஒரு நம்பர் ட்ராக் பண்ண சொல்லியிருக்காரு. என்னது? நான் நாளைக்குள்ளே உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணிடுறேன் சார். சரி வை. திரும்ப நம்ம எப்போ பார்க்குக்கு போகலாம்? 2,69,000 மாமி. அக்கா மொத்தம் இதில் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குக்கா. இதில் தர வேண்டியவங்களோட நம்பர்ஸ் இருக்கு. படிக்கும் போது கூட இவ்வளோ கணக்கு போட்டதில்ல. இவளுக்காக அம்மா நம்ம எப்பம்மா வீட்டுக்கு போக போகிறோம்? டேய், மாமா இறந்து போய் ஆனி இலசாவும் தனியாக இருக்காங்க. நம்ம கூட இருந்தால் தானே அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஆமாம்மா, ஆனியும் கஷ்டத்தில் தான் இருக்கா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவள் சந்தோஷமாயிடுவா. மாமா தான் இப்போ இல்லைல்ல. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நாயே உடவில்லை. ஹலோ சார், நான் ஆரோக்கியராஜோட பொண்ணு பேசுகிறேன். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் 5,000 ரூபாய் காசு கொடுக்கணும்னு அப்பா டைரியில் எழுதி வச்சிருக்காரு. காசு தேவைப்படுது, கொஞ்சம் சென்ட் பண்ணுறீங்களா? ஹலோ ஹலோ சார், கட் பண்ணிட்டாரு மாமி. திரும்ப பண்ணி பாரு. அம்மா, எலிசா அழாதீங்கம்மா. அழாத எலிசா. கடங்காரங்கெல்லாம் காலையிலேருந்து ஃபோன் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காங்க. உங்க அண்ணன் ஒரு வாரத்தில் பெரிய அமௌண்ட் ஒன்று வருதுன்னு சொன்னார். அந்த ஆளுக்கு கால் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. சார் அழாதீங்கம்மா. சின்ன அமௌண்ட் வாங்கினவங்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய அமௌண்ட் தரேன்னு சொன்னவர் எப்படி தருவார்? சரி சரி அழாத. அவர் இறந்து போயிட்டாருன்னு அலறுதா. தம்பி, ஆரோக்கியம் அண்ணா வர சொன்னாரு. அவர் இல்லையே. எங்கே இருக்காரு? உங்களை தானே வர சொல்லியிருந்தாரு. எங்கன்னு கேளுங்க. அவர் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அவர் இறந்துட்டாரு. உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசினாரு? அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பேசினார் தம்பி. ஏங்க, அவர் தான் ஆக்சிடென்ட்ல போட்டுன்னு போயிட்டாரு. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாரு? ஐயோ, அவர் இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினார் தம்பி. ஓ, உங்ககிட்ட என்னால் பேச முடியாதுப்பா. நீ போய் வீட்டில் ஏதாவது பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் வர சொல்லு. காசு விஷயமா பேசணும். எவ்வளோண்ணா? 5 லட்சம். மாமாக்கு யாரோ 5 லட்சம் தரணுமா? வந்திருக்காங்க. யாருடா? நீங்களா சொல்ல கூப்பிடுவீங்களா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, வீடு பெரிய வீடாக தான் இருக்கு. நல்ல வேலை நாங்கள் மட்டும் பிடிக்கலனா காசு மேலே போய் தான் வாங்கியிருக்கணும். எப்படான்ட்டு இருக்கீங்க? எப்பா 5,000 வாங்கினவனே கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துறான். ஆனால் நீங்கள் 5 லட்சம் கொடுக்க வந்திருக்கீங்க.
ரொம்ப சந்தோஷம். டேய் என்னடா அண்ணா கடன் கொடுத்துருப்பா பார்த்தா கடன் வாங்கியிருக்காரு. அவரு நமக்கு தெரியாம இங்கேருந்து வாங்கி தான் வெளியே வட்டி கூறாரு போலடா. ஏங்க நான் ஏங்க உங்களுக்கு காசு கொடுக்கணும்? ஆரோக்கியராஜ் தான் என்கிட்ட காசு வாங்கினாரு. இன்னைக்கு 5 லட்சம் சிங்கிள் பேமெண்ட்டை தரேன்னு சொல்லியிருந்தாரு. 5 லட்சம் நாங்க தரணுமா? நீங்க ஏதோ வீடு மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி 5 லட்சம் நான் கொடுக்க வந்தப்போ மட்டும் வீட்டு அட்ரஸ் சரியாக இருந்துச்சு. இப்போ நான் வாங்க வந்திருக்கேன்னதும் அட்ரஸ் மாறுதோ? ஏய் பத்திரத்தை கொடுறா. தோனா கொடுங்க. அதை பார்த்துட்டு என் காசை கொடுங்க, நான் கிளம்புறேன். காமிங்க மாமி. டைம் ஆச்சு, எனக்கு வேறு வேலை இருக்குது. வேற என்ன வாழலாம்? சரிண்ணா. என்னடா இவன் எப்படின்னா பேசிட்டு இருக்கான் அவன்? இதை பற்றியெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் வேற இப்போ இறந்துட்டாரு. அவர் பாடியை காணணும்னு நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம். ஏங்க நம்ம சோகத்தை எங்கே சொன்னால் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. போங்க போய் காசு எடுத்துகிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். என்னங்க நீங்க யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து 5 லட்சம் வேணும்னு கேட்டால் எப்படிங்க கொடுப்பாங்க? அவங்க தானே ஆரோக்கியராஜ் ஒய்ஃபு, அவங்க மட்டும் பேசட்டும். எங்க அப்பா எதுக்காக உங்ககிட்ட காசு வாங்கினாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? அனி உங்க அம்மா தானே ஆரோக்கியராஜோட ஒய்ஃபு, அவங்க மட்டும் தானே பேசணும். கரெக்டாண்ணா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கலீல்னு ஒரு ப்ரொடியூசரு அவர் படத்தை முடிக்க 5 லட்சம் தேவைப்படுதுன்னு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தார். இப்போ 6-7 மாதமாக வட்டியும் கட்டலை, அசலும் கொடுக்கல. இப்போ என்னடான்னா கலீல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. உங்கள் அப்பாவோட பாடியை வேற காணோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எப்படிங்க என் காசை உங்ககிட்ட இருந்து வாங்குறது? அண்ணனை பற்றி உங்களுக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். அண்ணன் வந்தாருன்னா ஏரியாவே அமைதியாக இருக்கும். ஏன் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணா வெளியே வருவாரா? எல்லாம் தூங்கினது அப்புறம் வர்றதுக்கு எங்க அண்ணன் நான் குறுக்காவா? நான் இல்லை, இவனுங்க 2 பேர் தான். ஒருவேளை இந்த ஆளு தான் உங்க அப்பாவோட பாடியை ஒளிச்சு வச்சுட்டு காசுக்காக பிளாக்மெயில் பண்றானோ? என்ன மாமி சொல்றீங்க? நீ எதுக்கும் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணு, அவர் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கட்டும். இந்த பாரு, இன்னும் 1 மாதத்தில் உன்னோட அக்ரிமெண்ட் முடியுது. அதுக்குள்ளே வாங்கின காசை வட்டியோட சேர்த்து ஒழுக்கமாக கட்டுற, இல்லைன்னா உன்னை தூக்கிடும் பார்த்துக்கோ. ஆமாம், நீ தூக்கணும் தான் எல்லாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரியா? ஸ்டேஷன்லாம் வேண்டாம் சார், இங்கே விசாரிச்சுக்கலாம் சார். இங்கே வா. ஆமாம் சார். ராஜு ஐயா, நேற்று ஆரோக்கியராஜ் அண்ணா வீட்டுக்கு காசு வாங்க போகிறது உண்மைதான். அங்கே தான் அவர் பாடியை காணோன்னு சொன்னாங்க. அது தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதுயா. இந்த பார், நான் கன்வின்ஸ் ஆகலை. ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஆரோக்கியராஜ் 6 மாதம் வட்டி பணம் கட்டாமல் இறந்து போயிட்டாரு. அவங்கக்கிட்ட எப்படி பணத்தை வாங்கணும்னு தெரியாமல் அந்த டெட் பாடியை மறைச்சி அதை வச்சு நீ மிரட்டி வாங்கணும்னு நினச்சிருந்தா? ஐயா, நான் எதுவும் பண்ணலங்க ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. சரி, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியுது. ஓ, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, போக விட்டு சுட்டுற மாட்டீங்களா? அதை கண்டுடியா? சரிங்க. சொல்லு நிதின். சார், நீங்க கொடுத்த 2 நம்பர்ல ஒன்னு கடலூர்ல இருக்கு சார். இன்னொன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நாட் இன் யூஸ் சார். ஓகே. ஏண்டா உன் நண்பன் சக்கரவர்த்தி கண்ணிலே படல? அந்த நாயை பற்றி பேசாதானே, அருவருப்பாக இருக்கு. ஏண்டா என்ன பண்ணாமா? உன்னை பற்றி பேசாதன்றல, திருப்பி அதை பற்றியே பேசி. டேய் வாடா உட்கார். எதுக்கடா இந்த கடைக்கெல்லாம் கூப்பிட்டு வர? நம்ம டீ கடைக்கே போயிருக்கலாம்ல. டேய் அமைதியா பேசுறா. ஏன்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? அப்படி என்னத்தை வச்சிருக்கான்? யாரா அவங்க? எங்க அழகா இருக்காங்க? ஹீரோயின் கேரக்டருக்கா? சேச்சா, ஹீரோயின்லாம் இல்லைடா. அது வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்டா. கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறியா? உனக்கு தான் கல்யாணம் ஆல்ரெடி 13 வயசுல ஒரு பையனே இருக்கானடா. அதெல்லாம் சரிடா. அது வந்து
என் பொண்டாட்டி வர வர சரிப்பட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஓ இவ்வளோ நாள் செட் ஆயிருந்தா இப்போ ஆகலையா அப்படிதானே? இல்லடா, அது வந்து அடச்சி உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே அசிங்கமா இருக்குடா. டேய் 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 இனிமே மூஞ்சிலே முடிக்காது. டேய் சொல்றது கேட்டா ஆரிராஜ். டேய் என்னங்க ஆச்சு? இரு வந்துறேன். டேய் ஆரிராஜ். டேய் ஆரிராஜ் சொல்றது கேட்டா நில்றா. டேய் 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 என் பொண்டாட்டிட்ட சொல்லிராதடா. பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆரோக்கியா இந்த சக்கரவர்த்தி ஏதோ செட்டப் வச்சிருக்குதா அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அப்போதுலேருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சக்கரவர்த்தி மனநிலைன்னு பார்த்தா அவன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயமா அவன் அசிங்கப்பட்டிருப்பான். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் தான் அண்ணன் பாடியை எடுத்து வச்சிருப்பாரா? இவ்வளோ நாளாச்சு இன்னும் யார் என்னன்னு கண்டுபிடிக்காம இருக்காரு. என்ன வேற ஜாக்கிரதையாக மிரட்டிட்டு போறாரு. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அப்போ அந்த சக்கரவர்த்தி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறாரா? சரிம்மா, நான் நாளைக்கு காலைல வரேன். அண்ணே பைக் சாவி விட்டுட்டு போறீங்க பாருங்க. கொடுமா. மாமா இவ்வளோ நல்லவரா? ஆனால் ஏன் நம்ம கனவுல அடிக்கடி வராரு? ஏதாவது சொல்ல நினைக்கிறாரா? என்னடா வேலையை விட்டு தூக்கிட்டீங்க? அம்மா தெரிஞ்சிருக்குமோ? ஹலோ, சாப்பிட வாடா. நான் கிரண் வீட்லயே சாப்பிட்டேம்மா. அப்படியா? ம். சரி, கிரண் இப்போ எப்படி இருக்கான்? வாந்தி எடுத்துட்டு வயிற்ற பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கான். இத்தனை வருஷம் பல்பம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? இதை கூட கவனிக்காம அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும். சரிடா, ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா தூங்கு. ம் சரி. எங்கெங்க போறீங்க? ரெடி வரேன். அடப்பாவே, நீ சிகரெட் அடிப்பேன்னு தெரியும், அதுக்குன்னு ஹோல்சேல் கடைக்கார மாதிரி இவ்வளோ பாக்கெட்டாடா வாங்கி வச்சிருப்ப? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமா மியா 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 மியா. முட்டா பயல, நான் உங்க அப்பன்டா. நல்லா இருக்க. எந்த கடையில் வாங்குறான்? பையனை நாளைக்கு மறைச்சு டீட்டெயில்ஸ் வாங்கிட வேண்டியதுதான். பா பா இங்கே உட்காந்துட்டு பா அங்கே என்ன பாட்டுட்டு இருக்க? பா அம்மா டேய் ஜூட், இந்தடா டீ குடி. என்னடா அது, நைட்லாம் சரியா தூங்குனியா இல்லையா? கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நிம்மதியாக தூங்கணும், விடுமா. ஹலோ அனி, சொல்லுண்ணா. எங்க அப்பா மாட்டுக்கோட்டையில இறந்து கிடக்குறாரு அனி.
என்னண்ணா சொல்ற? எப்படிண்ணா? டேய் என்னடா? அண்ணன் விட்டு போயிட்டாரா, நம்மளை விட்டு போயிட்டாரா. போயிட்டேன், நான் என்னடா பண்ணுவேன்? எப்படியாச்சு ஏஜு வாடா மச்சான் உள்ள போவோம். நல்லா வரல வர. ஆமா, நம்ம சகாயராஜ் எப்படி இருந்தாரு? ஏதோ மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாராம்பா. ஏங்க அப்படி இருந்தால் ரத்தம் வந்திருக்கணும்ல. தம்பி போன சோகத்தில் தான் அண்ணன் இறந்துட்டதாக எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஸ்டெல்லாவையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும். சகாயராஜ் எப்படியா இருந்தார் நான் சொல்லவா? நீங்கள் சொன்னது எல்லாமே தப்பு. இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அவர் பொண்டாட்டி ரூபி தான் அவர் கொன்னதாக எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன இதை எப்படி சொல்கிறாரு? என்ன சொல்கிறேன்? என்ன இதையா சொல்கிற? இந்தாங்க. என்னடி இது? யூடியூப் பார்த்து ஸ்பெஷலாக பண்ண சிக்கன். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பல்ராம். சார். ஆ ஹலோ சார். இமானை பார்த்தியா? சார் அவங்க எங்கேயோ வெளில போயிருக்காங்க போல சார். வீடு பூட்டி இருக்கு. சரி ஒன்று பண்ணு, மார்னிங் பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே சார். புரியுதா? ஓகே சார். சார் அங்கே சகாயராஜ் இருந்துட்டு தான் சொன்னாங்க. யோ, நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை முதல்ல செய். புரியுதா? ஓகே சார். வையா ஃபோனை. ஏம்மா, நம்ம டெட் பாடி பாதுகாப்பு ஸ்பெஷலிஸ்ட்டு ஜூடு இருக்கார்ல, அவரே அந்த பாடிக்கு வாட்ச்மேனா போட்டான்னா. ஆரோக்கியராஜ் அண்ணா சாவில் நடந்த மாதிரி நடந்துடக்கூடாது. சகாயராஜ் அண்ணா பாடியை நம்ம தான் நல்லபடியாக கண்ணு முழிச்சு பார்த்துக்கணும். சரி, இன்னைக்கு எங்கள் அப்பன் பாடி எவன் எடுக்க வரேன்னு ஏங்க, இந்த நேரத்தில் தூங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் சொல்லிடாதீங்க. அடிச்சிட்டு இருக்கான். என்னடா இப்பெல்லாம் பல்பமே சாப்பிட்றது இல்லை போல? அப்படிலாம் இல்லை மச்சான், லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதான். இப்பெல்லாம் ஏன் வாய் திறந்தே பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்லை மச்சான். ஏய், பல்லெல்லாம் ப்ளூ கலராக இருக்கு, என்ன பண்ணுற? மச்சான், அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுல்ல, இங்கு குடிச்ச உடனே சரியாக போயிடுச்சு மச்சான், அதான். ஒருத்தனை துடிக்க விட்டு தூக்கிட்டு கிடக்குறா பாரு. ஏங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையா?
ஏண்டி நேற்று யூடியூப் பார்த்து ஸ்பெஷலாக ஒரு சிக்கன் பண்ணியே. என்ன சிக்கன்? சூசைட் சிக்கன். சூசைட் சிக்கன். செஞ்சவங்க சாப்பிட்டா தாண்டி அது சூசைட் சிக்கன், மற்றவங்க சாப்பிட்டா அது மர்டர். ஐயோ அம்மா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டடி. பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்குமா ஆளே விட்டாலே. ஐயோ. என்னக்கா போலீஸ்லாம் வந்திருக்கு? வேற ஹலோ, ஓப்பனில் தான் இருக்கு, நீங்கள் பாருங்க. ஏண்டி சார், இமான் சார். ஆ, யாரு யார் நீங்க? அம்மா, நான் கான்ஸ்டபிள் பல்ராம்மா, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஒரு கேஸ் விஷயமா இமான் சாரை விசாரிக்கணும். ஒரு இருந்தால் கூப்பிடுங்க. ஹலோ, சொல்லுங்கள் சார். என்னையா ஓனகார் என்னாச்சு? சார், இமான் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாராம் சார். அப்படியா? அவங்க ஒய்ஃப் கூட இப்போ தான் ரீசெண்டாக கோமால இருந்து எழுந்திருக்காங்க சார். என்னையா இது? ஆமாம், அந்த கேஸுக்கு ஒரு முடிவே கிடைக்க மாட்டேங்குது. பேகு, என் பேகு, ஐயோ என் பேகை காணுமே. என் பேகு எங்கே வச்சுன்னு தெரியலையே. என் பேகு. மிஸ்டர் கலீல் அகமது, ரெஸ்ட் எடுக்காம என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஏய், என் பேக் எங்க சொல்றியா இல்லை குத்து வாங்குறியா? ஒழுங்கா சொல்லு. நீயே ஒழுங்கா படுத்தாத்தா, இல்ல நானும் உன்னை மயக்க ஊசி வச்சு குத்திடுவேன். சாரி சாரி சாரி. என் பேகை கொடு, நான் கிளம்புறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, தரேன். ஏய், ஒழுங்கா என் பேக் தரல, இங்க பாரு, பைத்தியக்காரன் குத்தி கொலை பண்ணு. என் பேக் கொடு. எங்க வச்சோம்? ஏய், நான் மோசமான ஆளு. கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. இந்த அழுக்கு பைய தானே தேடிட்டு இருந்தீங்க, இந்தாங்க பிடிங்க. என்ன சொன்ன? அழுக்கு பையா? இதா? குப்பையில கட்டாலாம் குண்டு பண்ணி நேரம் மாறாது, தெரியுமா? வரேன். மிஸ்டர் கலீல் அகமது, என் 2 அண்ணனும் இறந்து போச்சு. சகாயராஜ் அண்ணன் அன்னைக்கே சொல்லுச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் அவர் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். நாம் அந்த இன்ஸ்பெக்டர் மேல கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மா, அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஒன்றும் பண்ணல. போலீஸ் பெரியப்பா எப்படி இறந்தாங்கன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தப்போ பெரியப்பா அவராக தான் இறந்தாங்கன்னு ஜோஷ்வா நான் என்கிட்ட சொன்னான். அது எப்படி அவரா இறக்க முடியும்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ஹலோ ஹலோ, சொல்லுண்ணா. உனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அமைச்சிருக்கேன், பாரு. சரிண்ணா. சீக்கிரம் ப்ளே பண்ணுடி. இருமா, டவுன்லோட் ஆயிட்டு இருக்குல்ல. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்க துள்ளி குதிக்குது கண்ணு கூட்டி. ஏய், இது தோட்டம் இல்ல, நீ வெள்ளையாவும் இல்ல. இப்ப உண்டான அனி, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிடு. என்ன இங்கே தனியாக உட்காந்துருக்க? அம்மா இல்லை?
உனக்கு தான் உங்க அப்பா மேல பாசம் இல்லைன்னு பார்த்தா உங்க அம்மாவுக்கும் இல்லையா? அவ்வளோ குடும்பக்காரனா அந்த ஆரோக்கியராஜ்? சொல்லுண்ணா. ஏய் ஆனி, அந்த வீடியோ உங்க அம்மா காமிச்சியா? ஆமா, அம்மா கேட்டாங்க. ஏனா? உங்க அம்மா எங்க அப்பா செத்த வீடியோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காங்க. என்னண்ணா சொல்ற? என்னடியாச்சு? வேற யாராவது சுட்டுட்டாங்களா? மா, என்னம்மா சிரிச்சிட்டு இருக்கீங்க? போடி. போனை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணுங்க. ஹாப்பி மம்மி. அனி. இந்தா. என்னது இது? அன்னைக்கு உங்க அப்பாக்கு யாரோ ஒருத்தர் 5000 ரூபாய் தரணும்னு ஃபோன்ல பேசிட்டு இருந்தல்ல, அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். மற்ற எல்லாருக்கிட்டையும் சீக்கிரமா வாங்கிடலாம். இந்தா. அன்றைக்கி ஆரோக்கியராஜ் டெத்துக்கு யாரோ ஒருத்தர் வரணுன்னு தான் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஆள் கடைசி வரைக்கும் வரல. இன்னொரு சைடில் ஆரோக்கியராஜுக்கு ஒருத்தர் காசு கொடுக்கணும்னு எலிசபெத் சொன்னாங்க. அவன் என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ இவங்க 2 பேரும் யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். சார் சார் அந்த ஆரோக்கியராஜ் கேஸில் ஒரு முக்கியமான சார், அந்த கேஸ் விடியா? எவ்வளோ நாள் அந்த ஒரே கேஸை தொங்கிட்டு இருக்கிறது? இருந்தாலும் கேஸை முடிக்கணும்ல சார். பல்ராம் சார், ஒரு விஷயத்தை துரத்திக்கிட்டு போய் அது நமக்கு கிடைக்கலன்னா நாம் தப்பான திசையில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஒன்று நமக்கு கிடைக்கும்னா அது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். காலத்துக்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நமக்கான நேரம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். ஓகே 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 சார். சார் என்ன ஃபைலு? இன்னையோட அந்த ஆரோக்கியராஜ் கேஸ் க்ளோஸ்ட். நீ சொன்னேன்னு எங்க அம்மாவை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏதாவது சொதப்பச்சுன்னு வெயி, அப்புறம் எனக்கு தெரியாது. ஹேய், அதில் எதுவும் சொதப்பாது. நீ சரியான டைமில் தலையை மட்டும் ஆட்டு, சரியா? டொமேட்டோ க்ரீம், ஹாட் அண்ட் சாஸ், நூடுல்ஸ் சூப். இது என்னது? அம்மா ஸ்டார்ட் பண்ணுமா. ஃபஸ்ட்டு கோழி ரசம் சூப். நான் சீரியஸாக இருந்தால் எல்லாரும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவீங்களே. அம்மா, கல்யாண டாப்பிக்கை பற்றி பேசணும். எலிசா, இவன் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். உனக்கு ஓகேனா ஆனி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? இல்லை இப்போ வேண்டாம், ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் போனதுக்கப்புறம். ஓவர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கு. அண்ணனுக்கு என்ன முடிவுனே தெரியல. இந்த சமயத்தில் நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத எலிசா. வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? எங்களுக்கும் எலிசபெத். யாருங்க நீங்க? கலீல் அகமத். ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ணட்டும்? அது ஏமா கேட்குற? படுபாய் ஒருத்தன். தாத்தா, உங்க மண்டையில் அடிபட்டுச்சே, சரியாயிடுச்சா? டேய் நீயா? டேய் ஐயோ, நீயா? எதுக்கு என் பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? எதுக்கு உன் பையன் அடிக்கிறேன்னா? அவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? என்ன பண்ண அவன்? இது ஆரோக்கியராஜ் பாடி மாதிரி இருக்கு. தம்பி நில்லுவா, நில்லுவா தம்பி, தம்பி நில்லுவா, நில்லு. டேய் தம்பி, டேய் என்னடா பண்ற? டேய் நில்லுடா, நில்லுடா. டேய் தப்புடா, தப்புடா. டேய் இப்படிலாம் செய்யக்கூடாதுடா. டேய் தப்புடா, வேணாம் தம்பி.
ஏய் படுபாவி ஏன்டா அப்படி பண்ற தப்புடா என்ன ஒண்ணா பண்ணிடாடி என்ன பண்ணிக்கோ என்னாச்சு தாத்தா? தாத்தா ஏன் உட்காருங்க உட்காருங்க பாத்து பாத்து தாத்தா நீங்க இங்கே இருங்க நான் போய் வந்துறேன். தாத்தா விட மாட்டேன்டா தாத்தா உன்னை விட மாட்டேன்டா. டேய் ஜூட் என்னடா என்னடா இதெல்லாம்? மா இந்தால ஏதோ போய் சொல்லிட்டு இருக்காருமா. நான் போய் மாமா வந்த மாதிரிலாம் பண்ணுவேனா? டேய் தெரியும்டா நீ இந்த மாதிரிலாம் நடிப்பேன்னு. கொஞ்சம் இதை எல்லாரும் பாருங்க. என்னடா சொல்ல போற? டேய் ஏன்டா யாண்டா இப்படி பண்ண? அவர் இப்படி பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஏய் அப்ப எங்க அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணது நீதானே? ஏய் என்ன விட்டா எல்லா பழியும் தூக்கி ஏமால போட்டுட்டு இருப்பீங்க போல. அன்னைக்கு நைட்டு நான் போதையில இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா மாமா கொண்டு போய் போச்ச மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. அந்த பால போன சிகரெட்டை குடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஒரு தடவையாவது என் பேச்சை கேட்டிருக்கலாம்ல. ஏய் சிகரெட் வச்சாலும் போதை ஆகாது. கஞ்சா வச்சாதான் போதை ஆகும். ஹலோ சார், எங்கள் அப்பாவோட டெட் பாடி எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிச்சு சார். இதில் 10 லட்சம் பணம் இருக்குமா? ஆரோக்கியராஜ் எடுத்த படம் நல்ல விலைக்கு போச்சு. அந்த படம் அவன் ஆசைப்பட்டபடியே சினிமா தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுமா. ஆனால் அதை பார்க்க அவன் இல்லையாங்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கவலை ஆகுதுமா. மருமகனே மருமகனே பொட்டியத்தோட சரி, வெளியில் வேணா போய் கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வருவோமா? ஓஹோ அப்படியா? என் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனியை உனக்கு பிடிக்கும் தானே? ஒழுங்க போடுற. எங்க மாமா போனோம்? நீ நேரப்பட மருமகனே, நான் சொல்றேன். மருமகனே அந்த மம்முட்டி எடுத்துக்கிட. யாரு இருந்தாலே வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிருக்காப்புல. அதான் கையில் மம்முட்டி வச்சிருக்கேன், அதை வச்சு அந்த கிழவனை ஒன்று போடு. அதுவும் சரிதான்.
ஆரோக்கியராஜ் பாடி எங்கடா எங்கடா? ஐயா நான் சொல்கிறேன். சேகர் சார், ஆர்டிஓவில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவர் கூட போய் பாடி ரெக்கார்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் கையோடு கூட்டிகிட்டு போங்க. அதுக்குள்ளே நான் வந்துடுறேன். ஓகே சார். ஐயா வாங்க ஐயா. ஆடா வாடா இழுத்துட்டு போயா. ஏங்க உங்களுக்காக ஒரு நியூ டிஷ் நியூ பண்ணிருக்கேன். டிஷ்ஷா? ஆமாங்க, உங்களுக்காக தான் ஆசையா பண்ணிருக்கேன். சரி சரி விடு. என்ன ஆஃபீஸுக்கு 2 நாள் லீவ் போட்டால் போச்சு. ஓ, ஏன் சமையலே கலைக்கிறீங்களா? அப்ப இனிமேல் வெளியிலே சாப்பிட்டுக்கோங்க. மாதவி தப்பாக நினச்சிக்காத. அவன் என் ஃப்ரெண்டு தான். நம்ம 2 பேர் உறவு. அவனுக்கு பிடிக்கல. அவன் எப்போதுமே என் நல்லது தான் சொல்லுவான். சாரி மாதவி. மாமா இறந்து போயிட்டாராண்டா. சீக்கிரம் கிளம்புடா. நம்ம கிட்ட சொல்லாமலே பைக் எடுத்துட்டு போயிருக்கா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுடா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, இங்க பைக். கிளம்பு முதல்ல. மா, என் பைக்குங்க. டேய், அதுல போய் தானடா உங்க மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓ, அந்த பைக் ஏமா விட்டு கொடுத்த? அதான் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சே. ஏய் நோரா. ஸ்டெல்லா, என் வண்டியை சர்வீஸ் கூட்டிருக்கேன். ஜூடோட பைக்கை கொடுத்தேன்னா கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துடுவேன். இதோ தரேன்ன. சாவி. முட்டிட்டு தானே சாவிங்க. ஆக்ஷன். என்ன டைம் ஆகுது? ஓகே சார், போலாமா? போகலாம் சார். என்ன மன்னிச்சு ராணி, நான் அவ்வளோ மோசமானவன் இல்லை. இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு உங்க கூடவே இருந்திருக்கேன். என் வாழ்க்கையில இனி எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. உண்மையை தான் சொல்றேன் ராணி. என்னாச்சு? சொல்லு. அது அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல. ஏக்கா அப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? அம்மா, எங்க அம்மாக்கு என்னடியாச்சு? சொல்றி. ஐயோ, இவ வேற வாயை திறக்காம சாகடிக்கிறாளே. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? சொல்லி தொலைடி. அன்னைக்கு கீழே விழுந்து கோமாக்கு போனவங்க தான் திரும்ப எழும்பவே இல்லை.
நான் உன்னை மன்னிச்ச மாதிரி நீயும் என்னை மன்னிச்சிடுவல்ல? பொடி ஹே, அம்மா ஜோ, நான் இதை நில்றா. பண்ணிட்டே இருக்கேம்மா. தூங்குடா நண்பாணி தூங்குடா, ஓன் தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டறாங்கடா. தூங்குடா நண்பாணி தூங்குடா, ஓன் தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டறாங்கடா. தூங்குடா நண்பாணி தூங்குடா, ஓன் தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டறாங்கடா. போங்குடா நீ பண்ணுறதே போங்குடா, உனக்கே நீ பண்ணிக்கிற தீங்குடா. கனவு காணுங்கன்னு அப்துல் கலாம் சொன்னாரு, நம்ம ஐயா டீ கடையில் நின்னாரு. ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டின்னு டாக்டர் கிட்ட போனாரு, பில்லு கட்டி கட்டி கட்டிய கையேந்தி ஆனாரு. லா 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 லா. தூங்குடா நண்பாணி தூங்குடா, ஓன் தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டறாங்கடா. போங்குடா நீ பண்ணுறதே போங்குடா, உனக்கே நீ பண்ணிக்கிற தீங்குடா. இரவ பகலான்னு தெரியல எனக்கு, ராத்திரியில முழிக்கிறீங்க என்ன உங்க கணக்கு. இப்போல்லாம் அந்த கூட நைட்டு தூங்குது, ஐட்டின்ற பேர்ல ஜனங்க தூக்கம் தொலைஞ்சது, மனசு உடஞ்சது, வாழ்க்கை தொலைஞ்சது. நிம்மதி தேடி இங்க மனசு அலையுது, கனவு கலையுது, வெளிச்சம் தெரியுது. 8 ஹவர் தூக்கமின்றி சுட்ட சூரியன் திட்டம் என்ன, ஒழுங்கா தூங்கறது எப்படின்னு பார்த்து கத்துக்கோ சன்ன. வேகாத உணவை ஆகாத டைம்ல ஆர்டர் பண்ண. மூளைவும் பேட்டரி சார்ஜ் பண்ணு ராத்திரி, 100% காலையில எந்திரி. நண்பாணி தூங்குடா, ஓன் தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டறாங்கடா. போங்குடா நீ பண்ணுறதே போங்குடா, உனக்கே நீ பண்ணிக்கிற தீங்குடா. லா